நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி வந்து பாரதிக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ரோமோ பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் இங்கே பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஆதி வந்து மலைக்கோயிலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கீழே வந்து அந்த ரவுடிங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் ஆள் இருக்க மாட்டாங்க, எப்படியாவது அவன் கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே தான் போயிருக்கான், கண்டிப்பாக வெளியில் வரணும், அவனை இந்த இடத்துல வச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி துறையை செட் பண்ண ஆளுகள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆதியும் மெதுவாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து பார்த்தா பின்னாடியே வந்து பாரதியும் தமிழும் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க வந்து ஆதி வந்தவொடனே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இவனை இந்த இதாண்டா கடைசி நாள், இதில் விட்டால் இவனை அதுக்கடுத்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி துறை சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடிங்க எல்லாம் இவரை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து அந்த ரவுடியெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம தமிழும் பாரதியும் வந்து பார்த்துடுறாங்க ஆதி சண்டை போடுறத. என்ன ஆதி வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க பார்த்துட்டு சரி என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரவுடி வந்து கையில் வந்து கத்தியோடு வந்து நம்ம ஆதியை வந்து குத்த வராரு. குத்த வரும்போது ஐயோ ஆதியை வந்து குத்த வராரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இடையில வந்து பாரதி புகுந்து அந்த கத்தியை வந்து அவங்க கையாலே பிடிச்சிடுறாங்க. கையில் பிடிக்கிறாங்க. கையில் கத்தியெல்லாம் பட்டு பயங்கரமான ரத்தமெல்லாம் பட்டு ஃபீடிங்கெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்குது. உடனே நம்ம ஆதி இருக்கால, ஆதி வந்து அவரெல்லாம் ரவுடிகள்லாம் அடித்து போட்டு பாரதியை வந்து காப்பாற்றுறாங்க. ஆனால் பார்த்தா காப்பாற்றுறதுக்கு முன்னாடி பாரதி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா பிளட்டு வந்து ரொம்ப வெளியேறிடுச்சுல, நம்ம பாரதி வந்து மயங்கி விழுந்துடுற மாதிரி காட்டுறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் அதாவது நம்ம பாரதியை வந்து ஆதி தூக்கிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து சாரதாம்மாவும் தமிழும் ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சேர்த்து கெட்டெல்லாம் போட்டு மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிடுறாங்க நம்ம பாரதி. ஆனால் பாரதியால் சாப்பிட முடியல. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஆதி வாங்கிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம பாரதி வந்து ஆதியவே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, பாரதி இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் வந்து வெக்கப்பட்டீங்க, நீங்கள் வெக்கப்படுறத பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை குர்ரு உருன்னு பார்த்து கோவத்திலே பார்த்து எனக்கு பழகி போச்சா, நீங்கள் வெக்கப்படுறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஊட்டி விட்றீங்களா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுங்க, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க. என்னது ஸ்பூனெல்லாம் கிடையாது, கையில் தான் சாப்பாடு ஊட்டுவேன், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்போ கிடைக்க போகுது, உங்களுக்கு ஊட்டி விட்ற சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இதை வந்து நான் மிஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சாப்பாடெல்லாம் நம்ம பாரதிக்கு ஊட்டி விட்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோயும் வந்து முடிச்சிடுறாங்க.